அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மிக மிக சுலபம். உங்களுக்கே தெரியும், வாக்கு பெட்டியில 3வது இடத்துல நம்முடைய வேட்பாளர் பெயர் வழக்கறிஞர் மணியுடைய பெயர் இருக்கும். அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களா ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வேட்டு வச்சிருக்கீங்களா? நிச்சயம் வைப்பீங்களா? தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க, வேட்டு வச்சிருக்கீங்களா? வச்சே ஆகணுமா? ஏன்னா மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. எட்டி பாக்குறதே கிடையாது. எதுக்காவது வந்தாராமா? தேர்தல் நேரத்தை தவிர வேற ஏதாவது நேரத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா? சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தல் பொழுது போன வாட்டி ஒரு வேட்டு வச்சீங்க, ஓட விரட்டி அடிச்சீங்க. நம்முடைய கழக வேட்பாளர் சகோதரர் செந்தில்குமார் அவர்களை மிக மிக அதாவது 72,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்கன்னா அதற்கு தருமபுரி நாடாளுமன்ற பகுதி மக்கள், பொதுமக்கள், கட்சிக்காரங்க, கழகத்தினர், கூட்டணி கட்சியினர் நீங்க தான் காரணம். நீங்க இல்லாம அந்த வெற்றி கிடையாது. அந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்க தான். அதற்கு 1 முறை 2 முறை அல்ல, 100 முறை நான் நன்றி சொன்னாலும் பத்தாது. அதனால இந்த முறை அதே போல நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்தேன். அப்ப நம்ம கழக வேட்பாளர் பிரபு ராஜசேகர் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்தேன். ஆனா நீங்க ஏமாத்திட்டீங்க. நீங்க ஏமாத்திட்டீங்களோ இல்லையோ, ஏமாந்து போயிட்டீங்க. மறுபடியும் ஏமாந்துடாதீங்க. நம்முடைய தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த பாப்பிரெட்டிப்பட்டிக்கு சட்டமன்ற வேட்பாளர் நம்ம வேட்பாளர் கிடையாது, எதிர்கட்சி வேட்பாளர். இருந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் சில பணிகளை இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கிறார். தலைவர் பொறுப்பேற்ற போது சொன்னார், நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், எனக்கு வாக்களிச்சவங்களுக்கும் முதலமைச்சர், எனக்கு வாக்களிக்காதவங்களுக்கும் நான் தான் முதலமைச்சர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நான் நல்ல பணிகளை செய்வேன்னு உறுதிமொழி கொடுத்து சில சாதனைகளை செஞ்சிருக்கிறார். அது சிலவற்ற மட்டும் நான் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துடைய 2ஆம் கட்ட பணிகளுக்காக ரூபாய் 7,800 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே தருமபுரி திருவண்ணாமலை இடையே 4 வழி சாலை 4-வே லேன் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக தர்மபுரி இருந்து வத்தல் மலை கிராமங்களுக்கு புதிய பேருந்து வழித்தடம் மற்றும் பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டியில தலா 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய அரசு மருத்துவமனை கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. எல்லாத்தை விட முக்கியம், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் செந்தில்குமாருடைய முயற்சியால எல்லாத்தை விட முக்கியம், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருங்க, அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், இப்ப இன்டர்வலுக்கு அப்புறம் அதை போட்டுக்கிறேன். இத்தனை துண்டு போட்டா எப்படி தாங்க? இருங்க, நம்ம அதுக்கு சென்ற முறை அவரை ஏமாத்திட்டீங்க, நீங்க ஏமாந்துட்டீங்க, மறுபடியும் ஏமாந்துடாதீங்க. ஏமாறுவீங்களா? இதை விட உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவருடைய முயற்சியால தொடர்ந்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தொடர்ந்து முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் பேசி உங்களுடைய மக்களவை உறுப்பினர் திரு செந்திலுடைய முயற்சியால ரூபாய் 780 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொப்பூர் கணவாயில் உயர்மட்ட மேம்பாலங்கள் வர உள்ளன. வாச்சாத்திலிருந்து கலசப்பாடி கிராமத்திற்கு 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய சாலை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஈச்சம்பாடி கிளவள்ளி சாலை மற்றும் தொப்பையாறு ஆற்றின் அருகே 11 கோடி மதிப்பீட்டுல உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. விரைவில் மக்கள் உபயோகத்திற்கு துவங்கி வைக்கப்படுகிறது. அதே போல வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும், நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள், முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் வாக்குறுதி சொல்லுவார். சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம், செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் கலைஞருடைய வழியில வந்த அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொன்னதை செய்வார், செய்வதை சொல்லி காட்டுவார். நான் சொல்றேன்,
சில சட்டமன்ற வாக்குறுதிகள் மட்டும், இந்த தொகுதிக்கான வாக்குறுதிகளை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டுல பொம்மிடி வேப்பாடி ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுத்து வந்து அருகாமையில் உள்ள 9 ஏரிகள்ல தண்ணீர் நிரப்பப்படும். அதே போல தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுத்து வந்து அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டங்கள் உள்ள 60 ஏரிகளை நிரப்ப அனைத்து வழிவகைகளும் செய்யப்படும். பொம்மிடி, திப்பிரெட்டிப்பட்டி அள்ளி, கொண்டக்கரை அள்ளி, கோடு அள்ளி மற்றும் முத்தம்பட்டி, முத்தம்பட்டி ஊராட்சிகள் பயன்படுகின்ற வகையில காலிக்கரம்பு சாலை அமைத்து தரப்படும். கம்பைநல்லூர் சனத்குமார் ஆற்றின் அருகே மேம்பாலம் அமைத்து தரப்படும். அதே போல அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில அதிக அளவில் மரவள்ளி கிழங்கு பயிர்படுவதால் ஜவ்வரிசி தொழிற்சாலை அமைத்து தரப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள். நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பா தலைவர் செஞ்சு தருவார், நம்பிக்கை இருக்கா? இது மட்டும் இல்ல, தலைவர் இன்னும் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தாய்மார்கள் வந்திருக்கீங்க. 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? ரொம்ப வெயில் அடிக்கிறமா? 10 நிமிஷம் போயிடுறேன். 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 450 ரூபாய் இருந்துச்சுமா. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 ரூபாய். இப்போ மோடி ஒரு நாடகம் ஆடுறாரு, ஒரு நல்ல வடை சுட்டிருக்காரு. தேர்தல் வருதுன்னு ஒரு அழகான ஒரு வடை சுட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா மகளிருக்கு பரிசு தொகையா 100 ரூபாய் தராராம். அது கேஸ் சிலிண்டர் விலைய 100 ரூபாய் இறக்குறாராம். 500 இல்ல 100 தான் இறக்குறாரு. ஏத்துனது எவ்வளோ? 450 ரூபாய் இருந்தத 1200 ரூபாய் ஏத்துனது யாரு? ஏத்துனது எவ்வளோ? 800 ரூபாய் ஏத்திட்டு இன்னைக்கு தேர்தல் நாடகம் ஆடுறாரு. வந்தா 100 ரூபாய் நான் கம்மி பண்றேன்னு போய் சொல்றாரு. நம்புவீங்களா? நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார், நம்பிக்கை இருக்கா? டீசல் விலை 1 லிட்டர் டீசல் விலை 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்கா? எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதிமா, நம்ம இப்ப நேஷனல் ஹைவேஸ்ல பயணம் பண்றோம்ல, தேசிய நெடுஞ்சாலையில ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு டோல் பூத் இருக்குல்ல, சுங்கச்சாவடி பணம் வாங்குறாங்கல்ல, தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள், அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செய்வார், நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நான் சொல்றேன், 2021ல நம்முடைய கழக தலைவர் அவர்கள், நீங்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டு மக்கள், நீங்க தர்மபுரி மாவட்டத்துல ஏமாத்திட்டீங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள் முழுவதும் நம்முடைய தலைவருக்கு வாக்களிச்சு, நம்முடைய கூட்டணிக்கு வாக்களிச்சு, நம்முடைய தலைவர் அவர்களை உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிச்சு, நம்முடைய கூட்டணி கட்சி சின்னங்களை வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து முதலமைச்சர் நாற்காலில உட்கார வச்சாங்க. மக்களுடைய அன்பை பெற்று, மக்களுடைய வாக்கை பெற்று முதலமைச்சரானவர் நம்முடைய தலைவர் அவர்கள். நம்ம தலைவர் யார் காலையாவது போய் விழுந்தாரா? எங்கேயாவது தவழ்ந்து போனாரா? டேபிள் சார் கடையில போனாரா? நான் யார சொல்றேன்னு தெரியல. நம்ம தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ கொரோனா தொற்று பெருந்தொற்று 2வது அலை உங்களுக்கு தெரியும். மோடி அப்போ ஒன்றிய பிரதமர் என்ன சொன்னாரு? பிரதமர் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை விட்டு 6 மாசம் வெளில வராதீங்க, யாரும் எந்த வேலைக்கும் போகாதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? வீட்டை விட்டு வெளில தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது செய்வேன், தடியடி நடத்துவேன், யாரும் வரக்கூடாது, எந்த வேலைக்கும் போக கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? கிட்டத்தட்ட 6 மாசம் நம்மளை சிறைப்படுத்தி வச்சிருந்தவர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆறுதலா சொன்னாரா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? 6 மாசம் வீட்டுல எல்லாரும் சும்மா இருந்தோம், வேலை வெட்டி இல்லாம சும்மா இருந்தோமே, ஏதாவது ஒரு இழப்பீடு தொகை கொடுத்தாரா? எதுவுமே கொடுக்கல. ஆனா என்ன ஒண்ணு மட்டும் சொன்னாருமா, ஞாபகம் இருக்கா? எல்லாரும் கையில விளக்கு வச்சுக்கோங்க, கையில விளக்கு பிடிங்க, கையில இன்னொரு கையில மணி அடிங்க. ஞாபகம் இருக்காமா? ஞாபகம் இருக்கா? மணி அடிங்க. அந்த சத்தத்தை கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிரும் சொன்னாரா இல்லையா? இப்ப உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் பண்ணீங்க?
மகளிர் நீங்க சொல்லுங்கம்மா. சும்மா சொல்லுங்க. யாருமே பண்ணலையா? பயத்துல கூட பண்ணலையா? அதாம்மா தமிழ்நாட்டு மக்களுடைய விழிப்புணர்வு. இதுதான் தமிழ்நாடு. இததான் மோடி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு விழிப்புணர்வு உள்ளவங்கிறத இதுவரைக்கும் ஏன் மோடிக்கு புரியுதுன்னா காரணம். ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து வெளில வர முடியும்னு அவரே கோவேக்சின் ஊசியை முதல்ல போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அந்த மருத்துவ வார்டுக்குள்ள இங்க கோவிட் நோயாளிகள் இருக்க வார்டுக்குள்ள போய் இந்தியாவிலேயே ஒரே தைரியமான முதலமைச்சர் ஆய்வு செஞ்சாருன்னா அது ஒரே தலைவர், ஒரே முதல்வர், நம்முடைய முதல்வர் மட்டும்தான். நம்முடைய முதல்வருக்கு அந்த பெருமைன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஒரு பெருமை. முதல்வருக்கு அந்த பெருமைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு ஒரு பெருமை இருக்குமா? அது என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த இந்திய மக்களும் கோவிட் ஊசி போட்டுக்கிறதுக்கு பயந்தாங்க. ஊசி போட்டா பிரச்சனை வரும், அதுக்கு கோவிடோட இருந்துடலாம் அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசி போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஊசி போட்டாதான் கோவிட்ல இருந்து வெளில வர முடியும்னு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினது யாரு? தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்க தான். உங்களுக்கு தான் அந்த பெருமை. இப்போ நம்ம ஆட்சி அமைச்சு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார் தலைவர் அவர்கள். வாக்குறுதி கொடுத்ததுல ஒரு வாக்குறுதியா நிறைவேற்ற ஆரம்பிச்சார். முதல் நாள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து முதல் கையெழுத்து போட்டாருமா, பெட்ரோல் விலைய 3 ரூபா குறைச்சாரா இல்லையா? ஞாபகம் இருக்காமா? பெட்ரோல் விலை வந்தோடனே 3 ரூபா குறைச்சார். அதே மாதிரி மகளிருக்கு 2வது கையெழுத்து போட்டார். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? மகளிர் நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையாமா? இப்ப நான் வரும்போது கூட பார்த்தேன், இங்க நின்று இருந்துச்சு பிங்க் பஸ். அந்த பிங்க் பஸ் மகளிர் பஸ் முழுக்க பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் தான். இப்ப யாரும் அது பிங்க் பஸ்ன்னு கூப்பிடுறது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுலமா இந்த 3 வருஷத்துல எவ்வளவு பயணங்கள் தெரியுமா மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க? 465 கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க. இது மிகப்பெரிய சாதனை, இது மிகப்பெரிய வெற்றி. இது மகளிருக்கு கிடைத்த வெற்றி, அந்த திட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. இப்போ இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்துல விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. எந்த திட்டத்தை? மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் இருக்குல்ல, பிங்க் பஸ் இருக்குல்ல, இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்தில் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த தர்மபுரி மாவட்டத்துல மட்டும் இதுவரைக்கும் மகளிர் 9 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. தர்மபுரி மாவட்டத்துல மட்டும் 9 கோடி முறை இந்த கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறீங்க. அதே மாதிரி புதுமை பெண் ஒரு திட்டமா இங்க இப்போ இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க. மகளிர் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 125 வருஷம் முன்னாடிமா அக்கா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 125 வருஷம் முன்னாடி நீங்க வீட்டை விட்டு வெளில வர முடியுமா? உங்களுக்கு அந்த உரிமை இருந்துச்சா? படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா? உங்க கணவரை தவிர யார்ட்ட பேசுறதுக்காக உங்களுக்கு உரிமை இருந்துச்சா? இன்னும் கேட்கிறேன், நீங்க மேலாடை போட்டிருக்கீங்கல்ல, மேலாடை அணிஞ்சிருக்கீங்கல்ல, அதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. அதை யார் தெரியுமா போராடி பெற்று கொடுத்தா? தன்னுடைய 97 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்த வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பெண்கள் விடுதலை அடைய வேண்டும், பெண்கள் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு போராடின தந்தை பெரியார் அவர்கள் தான் உங்களுக்கு அந்த விடுதலை பெற்றுக் கொடுத்தார். அவர் வழியில வந்த நம்முடைய பேரறிஞர் அண்ணா பெண்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தார். அவர் வழியில வந்த நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் இதே தர்மபுரியில தான் முதல்ல இந்தியாவிலேயே மகளிர் சுய உதவி குழுக்களை துவங்கி வச்சது டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரிமா பெண்களுக்கு சொத்துல சம உரிமை, இந்தியாவிலே முதன் முறையா பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சி. இப்போ அதே மாதிரி கலைஞர் வழியில வந்த நம்ம தலைவர் அவர்கள் நம்ம கீழே விழுந்தனத அப்புறம் ஆம்புலன்ஸ் வரும். அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் புதுமை பெண் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாருமா. அதாவது பெண்கள் படிக்கணும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, மேற்கல்வி படிக்கணும், அதாவது காலேஜ் போய் மேற்கல்வி படிக்கணும் அப்படின்னு அரசு பள்ளியில படிச்சு மேற்கல்வி காலேஜ் படிக்கணும்னு போனா அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, எந்த படிப்பா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையா மாசம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்துட்டு வராங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம். தர்மபுரி மாவட்டத்துல மட்டும் இது வரைக்கும் சுமார் 14,000 மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம், புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. இதற்கு அடுத்து மிக மிக முக்கியமான திட்டமா கேளுங்க. இந்த திட்டம் இந்தியாவிலேயே முதன் முறையா நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்.
அந்த திட்டத்துடைய பெயர் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். காலையில எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. காலைல 6 மணி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போற பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க காலைல எந்திரிச்சு சமைச்சு பையனுக்கு குழந்தைக்கு சாப்பாடு சமைச்சு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு நேரம் இருக்காது. அமுச்சு விட்டுருவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போ, மதிய உணவு திட்டம் இருக்கு, அதுல பாத்துக்கலான்னு. ஆனா என்ன, அதே நினைப்புல இருப்பாங்க. பையன் வெறும் வயிற்றோட போனானே, பசி மயக்கத்துல இருப்பானே, படிச்சானா, கிளாஸ் ரூமுக்கு போனானா, என்ன பண்றான்னு அந்த கவலையோட இருப்பாங்க. அதை தீர்க்கிறதுக்காக தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இப்போ பெற்றோர்கள் குழந்தைங்களை 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை கிட்டத்தட்ட 31,000 அரசு பள்ளிகள்ல இது வரைக்கும் தினமும் 18 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்படுறாங்க. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்காரு, என் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா போதும், நல்ல உணவு சமைச்சு கொடுத்து நல்ல கல்வி கொடுக்கறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு அனைவரும் வாழ்த்துறாங்க. இப்போ எல்லாரும் கேட்கறாங்கப்பா, எல்லாரும் நம்ம சொல்றோம், பெருமையா சொல்றோம், திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோம்ல. திராவிட மாடல் அரசுனா என்னமா? அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியதான் திராவிட மாடல் அரசு. இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இத நம்முடைய தெலுங்கானா மாநிலம், பக்கத்து மாநிலம் தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலத்துல இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, நீங்க 4 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்தித்தாள்ல படிச்சிருப்பீங்க. கனடா நாடுன்னு ஒரு நாடு இருக்குமா, அமெரிக்கா பக்கத்துல கனடான்னு ஒரு நாடு இருக்கு, பணக்கார நாடு. அந்த நாட்டுடைய பிரதமர், அவர் பேரு திரு ஜஸ்டின் ட்ரூடோ, அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில அவர் சொல்றார், தமிழ்நாட்டுல முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு, மிக மிக சிறப்பான திட்டம். அந்த திட்டத்தினால குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு அதிகமா வராங்க. இந்த திட்டத்தை நான் கனடா நாட்டுல விரிவுபடுத்த போறேன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டுல இப்போ விரிவுபடுத்த போறாங்க. இதுதான் நம்முடைய முதலமைச்சருக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி. இன்னைக்கு தர்மபுரியில மட்டும் ஒரு நாளைக்கு 58,000 மாணவர்கள் தினம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துல பயன்பெற்று வராங்க. ஒரு நாளைக்கு 58,000 குழந்தைங்க தரமான காலை உணவு சாப்பிட்டு இருக்காங்க. மகளிர், நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. கடைசியா தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன மிக மிக முக்கியமான வாக்குறுதி, அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாசம் 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டம். இங்க எத்தனை பேருக்குமா வருது? கையை தூக்குங்க, எத்தனை பேருக்கு வருது? கையை தூக்குங்க. கலைஞர் மகளிர் தொகையில எத்தனை பேருக்கு மாசம் 1000 ரூபாய் வருது? ஒரு 60ல இருந்து 70% பேருக்கு கொடுத்தாச்சுமா. அந்த திட்டம் வந்து அறிவிச்சாங்க, தலைவர் அறிவிச்சாங்க. கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் தலைவர் கொடுக்கணும்னு அந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது விண்ணப்பம் ஏற்கப்பட்டது. விண்ணப்பத்துல அப்ளிகேஷன் வந்தது 1,60,00,000 மகளிர் தான் விண்ணப்பிச்சாங்க. இதை சரிபார்க்கப்பட்டு வெரிபிகேஷன் பண்ணி இப்போ தினம் மாசம் 15ஆம் தேதி ஆனா டான்னு 1,16,00,000 மகளிருக்கு அந்த மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன், கண்டிப்பாக இன்னொரு 6-7 மாசத்துல தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு கீழே நம்முடைய தர்மபுரி மாவட்டத்துல மட்டும், தமிழ்நாட்டுல மட்டும் 1,16,00,000 மகளிர் வாங்குறாங்க. இந்த தர்மபுரி மாவட்டத்துல மட்டும் 3 லட்சம் மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மாசம் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாம பண்ணிருக்கக்கூடிய திட்டங்கள், நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். ஒன்றிய பிரதமர் திரு மோடி இருக்காருல்லமா, 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உருப்படியா செஞ்சிருக்காரா? புயல் வந்துச்சே வந்து பார்த்தாரா? மழை வெள்ளம் வந்துச்சே வந்து பார்த்தாரா? டெல்டா மாவட்டத்துல கஜா புயல் அடிச்சது, நாம நிவாரண தொகை கேட்டா கொடுத்தாரா? மிக்ஜாம் புயல், டிசம்பர் மாசம் மிக்ஜாம் புயல்ல சென்னை மாவட்டம் சுத்தி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களா மூழ்கிடுச்சு. 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டா கொடுத்தாரா? வந்து ஆறுதல் சொன்னாரா? இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல. ஆனா நம்முடைய கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணாரு, சென்னை மற்றும் சுத்தி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் 6,000 ரூபாய் நலத்திட்ட உதவியை கொடுத்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலியில வீடு இழந்தவங்களுக்கு புதிதாக வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். இப்படி நம்முடைய தலைவர் பார்த்து செய்யறாரு. ஆனா நம்முடைய மோடி அவர்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு புல்ல கூட பிடுங்கி போடல. சரியா? இதுல என்னன்னா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், அவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், நீங்க இனிமே அவரை அப்படிதான் கூப்பிடணும். ஒன்றிய பிரதமர் திரு மோடி இருக்காருல்ல, இனிமே அவர் இங்க வந்தாருன்னா நீங்க இனிமே அவர் என்னன்னு கூப்பிடணும்?
என்னன்னு தெரியுதா? என்னன்னு தெரியுதாமா? இனிமே ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களை நீங்க மிஸ்டர் 29 பைசா தான் கூப்பிடணும். கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறீங்களா? எங்க ஒரு வாட்டி கூப்பிடுங்க பாப்பா. இதுக்கு ஏன்னு காரணம் நான் சொல்லிடுறேன். காரணம் இல்லாம கிடையாதுமா. நாம தமிழ்நாட்டில இருந்து அது 4ஆம் தேதிக்கு மேல அவரும் 4ஆம் தேதி வரைக்கும் ஏன்னு சொல்லிடுறேம்மா. காரணம் மட்டும் சொல்லிடுறேன், சரியா? நம்ம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா, கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஒரு வரியை கட்டுறோம். தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு வரி கட்டுறோம். நாம ₹1 நமக்கு ஒன்றிய அரசுக்கு வரி கட்டினா தமிழ்நாட்டு மக்கள், ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. நாம கட்டுறது ₹1, அவங்க நமக்கு திருப்பி தர்றது 29 பைசா. ஆனா உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத். அந்த மாநிலத்தும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க, ₹1 கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு. ஆனா ஒன்றிய அரசு திருப்பி அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தருது? ₹3. ₹1 கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு ₹3. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு? அதே மாதிரி பீகார் மாநிலம் இருக்கு. பீகார் மாநிலத்தை முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், அவரும் பாஜக கூட்டணி, பாஜக ஆளுகின்ற மாநிலம். அவங்களும் ஒன்றிய அரசுக்கு நிதி கட்டுறாங்க, வரி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி ₹1 கொடுக்கறாங்க. பீகார் மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்குது? ₹7. ₹1 கொடுத்தா பீகாருக்கு ₹7, ₹1 கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு ₹3. தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரோட அப்பா வீட்டு காசை எடுத்து பீகாருக்கு உயிர்ப்புக்கு கொடுக்குறீங்க? உங்களுடைய நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை தான் தூக்கி தூக்கி கொடுக்கிறாரு. நமக்கு நம்முடைய கல்வி உரிமை உங்களுக்கு தெரியும். கல்வி உரிமையை பறிச்சது ஒன்றிய மோடி. நீட் தேர்வு கொண்டு வந்து, ஆமா 2010 நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்துருச்சுமா. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா? டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வேணாம், நுழைவு தேர்வு தேவையில்லை, எங்களுக்கு பொது தேர்வு போதும், கவுன்சிலிங் முறையில நான் சீட்டு தரேன், மருத்துவர் ஆகணும்னு நுழைவு தேர்வை ரத்து செஞ்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. ஆனா அந்த அம்மையார் இறந்த பிறகு இந்த அடிமைகள்லாம் சேர்ந்து நீட் தேர்வை கொண்டு வந்து திணிச்சு இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற ஒரு குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய குழந்தை, 1200க்கு 1720 மார்க் வாங்குச்சு. கடைசியில உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சு. கடைசியில தற்கொலை பண்ணிக்கிச்சு. மருத்துவர் ஆக முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அரியலூர்ல ஆரம்பிச்சு சென்ற வருஷம் சென்னையில குரோம்பேட்டையில ஜெகதீஷ் என்ற ஒரு பையன் இப்போ நீட் தேர்வு எழுதணும்னா கோச்சிங் கிளாஸ் போகணுமா, அதுக்கு லட்சமா செலவு பண்ணணும். 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணணும். அந்த பையன் எழுதி வச்சுட்டா, எங்க அப்பாட்ட காசு இல்ல, நான் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி அந்த பையனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த பையன் ஜெகதீஷ் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா, அவர் பேரு செல்வசேகர், அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என்னன்னு, எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், நீட் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு அனுப்புறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, அதனால நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோம். நாம தொடர்ந்து சொல்றோம் கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு. ஆனா அதற்கான முழு முயற்சியை நம்முடைய ஆட்சி சட்டப்படி செஞ்சிட்டு இருக்கு, சரியா? இப்ப நம்முடைய தலைவர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா, இன்னும் சொல்ல போனா 2 நாளுக்கு முன்பு காங்கிரஸ் பேர் இயக்கம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறாங்க, நிச்சயமா தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு நிச்சயமாக விலக்கு கொடுக்கப்படும்னு உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வை ரத்து செய்யணும்னா நீங்க கண்டிப்பா நம்முடைய உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிச்சு அண்ணன் மணி அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? அதே மாதிரி இந்த பகுதியில உங்களுக்கு தெரியும், நிறைய தர்மபுரி பகுதியில் நிறைய வன்னிய சமுதாய மக்கள் நீங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், வன்னியர்கள் உட்பட பல்வேறு சமூகங்களுக்கு 20% இடஒதுக்கீட்ட 1989ஆம் ஆண்டு முதல் தந்தவர் யாரு? நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கொடுத்தாரு. அப்ப அந்த நேரத்துல இடஒதுக்கீடு கேட்டு போராடிய 21 அப்பாவி வன்னியர்களை சுட்டுக் கொன்ற அரசு அதிமுக அரசு 1987ஆம் ஆண்டு. இப்ப இடஒதுக்கீட்டு உயிரிழந்த அந்த 21 அப்பாவி வன்னியர்களுக்கு, போராளிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விக்கிரவாண்டியில ஒரு நினைவு மண்டபம் கட்டிட்டு வராங்க. அந்த நினைவு மண்டபமா இப்படி இன்னைக்கு பாமகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கூட்டணியை மக்கள் ஏத்துப்பாங்களா? ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாரு? பாமக ஆரம்பிச்சதே சமூக நீதிக்காக,
அப்படின்னு சொல்றாரா இல்லையா? சமூக நீதினா என்னமா? சமூக நீதினா என்ன? அனைவரும் சமம், ஆண் பெண் எல்லாரும் சமம், ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அப்படின்றதுமா சமூக நீதி. ஒரே ஒரு எடுத்துக்காட்டுமா, சமீபத்துல ஒரு 6 மாசம் முன்னாடி நியூ டெல்லியில புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டினாங்க. 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்தாங்க. அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்துக்கு யார கூப்பிட்டுருக்கணும்? இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை கூப்பிட்டாங்களா? கூப்பிடலாமா? ஏன் தெரியுமா? அவங்க பழங்குடியின மலைவாழ் மக்கள், அவங்க ஒரு பெண்மணி, கணவனை இழந்த பெண்மணி, அவங்க பேரு திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவரையே கூப்பிடல. இதுதான் சமூக நீதியா? குடியரசுத் தலைவரை கூப்பிடாம யாரெல்லாம் கூட்டிட்டு போனாங்க? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் கையில ஒரு செங்கோலை தூக்கிக்கிட்டு தனியார் விமானத்துல கூட்டிட்டு போனாங்க. இதுக்கு இப்படி சமூக நீதி பேசுற ஐயா டாக்டர் பெரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு மனுநீதி பேசுகின்ற பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்காங்க. இது நீங்க மக்கள் நீங்க ஏத்துப்பீங்களா? தர்மபுரி மக்கள் ஏத்துப்பீங்களா? அதே மாதிரி இன்னொரு காரணம் சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பாமக ஐயா சொல்றாரு. ஆனா அவருக்கு இது கூட தெரியல, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு சொல்ற பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்றது பாஜக, கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றது பாமக. இவங்க 2 பேரும் வச்சிருக்க கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி, தேர்தல் கூட்டணி. கூட்டணிக்கு கூட்டணி, தேர்தலுக்கு தேர்தல் மாத்தி மாத்தி நிற்பாரு ஐயா அவர்கள், உங்களுக்கு தெரியும். அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்காததற்கும் நம்முடைய ஐயா ராமதாஸ் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திமுக அரசு தான் குறை சொல்றாரு. அரசியலமைப்பு சட்டப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது ஒன்றிய அரசோட வேலை. ஒன்றிய அரசால மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அதுவே அவர் அது யார்கிட்ட கேட்கணும்? சாதிவாரி கணக்கெடுப்புன்னு எடுங்கன்னு யார்கிட்ட கேட்கணும்? மோடி கிட்ட கேட்கணும். கேட்பாரா? கேட்காம நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பேட்டி வந்தது, தொலைக்காட்சியில ஒரு பேட்டி. டாக்டர் ஐயாவை பேட்டி கேட்டாங்க. என்ன தெரியுமா கேள்வி கேட்டாங்க? ஐயா, 8 வருஷமா பாஜக ஒன்றிய அரச மோடி அவர்கள் ஆண்டுட்டு இருக்காரு, 29 பைசா. நீங்க பாஜக அரசுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. எவ்வளவு மதிப்பெண் கொடுத்திருப்பாரு நினைச்சிருக்கீங்க? 0 கூட கொடுக்கல. என்ன தெரியுமா சொன்னாரு? 0க்கு கீழே ஏதாவது இருந்தா கொடுப்பேன் அப்படின்றாரு. சொன்னவரு அதே வாயால இப்ப கேட்டா 100க்கு 1000 மதிப்பெண் கொடுப்பேன்றாரு. இந்த கூட்டணிய மக்கள் ஒத்துப்பாங்களா? தமிழ்நாட்டுக்கு நம்முடைய ஒன்றிய பிரதமர் 29 காசு வருவாரு. எப்ப? தேர்தலுக்கு மட்டும் வருவாரு. 2019 தேர்தலுக்கு வந்தாரு. ஜனவரி மாசம் 27ஆம் தேதி மதுரையில ஒன்றிய அரசோட திட்டம்னு சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை மட்டும் வச்சு நட்டு வச்சுட்டு போயிட்டாரு. நான் அந்த பக்கம் போகும்போது அந்த செங்கலை பார்த்து தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் செங்கலை பத்திரமா வச்சிருக்கேன், பாக்கணுமா? இதாம்மா மதுரையில ஒன்றிய பிரதமர் 29 பைசாவும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து வச்ச ஒத்த கல்லு. இதுதான்மா அடிக்கல் நாட்ட கல்லு. நான் அந்த பக்கம் போகும்போது போய் நைஸா எடுத்துட்டு வந்துட்டேன். வச்சது ஒரு கல்லு, அதை நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கல்ல காரணம் தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கல்ல திருப்பி தரமாட்டேன். இன்னொன்னு சொல்றேமா, இது 2019ஆம் ஆண்டு, சரியா? 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிச்சுட்டாங்க. மக்கள் பயன்பாட்டிற்கு கட்டி முடிச்சாச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன சொல்றாங்க? நிதி இல்ல அப்படின்றாங்க. ஆனா இந்த நிலைமையிலும் நம்ம தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு? தேர்தல் அறிக்கையில சொன்னாரு, சென்னையில சைதாப்பேட்டையில 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 1000 படுக்கை கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு 1 வருஷத்துல கட்டுவேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி சாதனை படைச்சவர் தான் நம்முடைய தலைவர். இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதை நீங்க உணர்ந்து இந்த வர தேர்தல்ல நான் இன்னைக்கு பிரச்சாரத்தை புடிச்சிட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுறேன். இன்னைக்கு இரவு கிருஷ்ணகிரி போயிடுவேன்.
நாளைக்கு கள்ளக்குறிச்சி, இப்படி அடுத்தடுத்த தொகுதியில பிரச்சாரம் மேற்கொண்டு போயிட்டே இருக்கேன். நீங்க இத்தனை பேரும் எழுச்சியா வந்திருக்கீங்க. நான் இவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருக்கேன். இனிமே உங்க பொறுப்பு. திரு அண்ணன் மணி அவர்களை தலைவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. மணி அவர்களை தலைவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இனிமே நீங்க தான் அடுத்த 10 நாள் அவரை பாத்துக்கணும். தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் உங்களை பாத்துப்பாரு. பாத்துப்பீங்களா? அதனால நீங்க வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி முடிவெடுத்து நீங்க ஒவ்வொருத்தரும், நீங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். பிரச்சாரத்தை பொறுப்பெடுத்து நீங்க செய்யணும். நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த வீட்டுல 4 ஓட்டு இருந்தா நான் பொறுப்பு, இந்த தெருவுல 5 வீடு இருந்தா 20 வாக்குகள் இருந்தா நான் பொறுப்பு, இந்த தெருவுல 20 வீடு இருந்தா அந்த வீட்டுல போகக்கூடிய வாக்காளர்களுக்கு நான் பொறுப்பு. நம்முடைய ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி, நம்முடைய திட்டங்களை சொல்லி, ஏன் நம்முடைய ஒன்றிய அரசுல ஏன் நீங்க நினைக்கக்கூடிய பிரதமர் வரணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய பிரதமர் வரணும், நம்ம முதலமைச்சர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் பிரதமரா வரணும்னா அடுத்த 10 நாட்கள் மிக மிக முக்கியம். இந்த பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்களா? நம்மகிட்ட இருக்கிறது இன்னும் 10 நாட்கள், 10 நாட்கள் தான் இருக்கு. இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் எண்ணிக்கை, ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள். கலைஞருக்கு இதை விட ஒரு சிறந்த பரிசை கொடுக்க முடியுமா? 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு அந்த வெற்றியை டாக்டர் கலைஞருடைய காலடியில வெப்பமா மாட்டோமா? வச்சு ஆவணம் வச்சாதான் நம்ம கலைஞருக்கு நாம செய்யக்கூடிய சிறப்பு. இந்த திராவிட மாடல் அரசுக்கு, இந்த 3 வருஷ ஆட்சி சாதனைக்கு நாம செய்யக்கூடிய சிறப்பு செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன், உங்களுடைய அன்புக்கும் வாழ்த்துக்கும் நன்றி நன்றி நன்றி.